ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு பெரிய வீடியோலாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம கேரேஜில் இப்போ என்ன வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம்னா 135. இந்த இயர் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மாடல்னே சொல்லலாம். கஸ்டமர் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்லேருந்து நம்மளோட வீடியோவை ரெகுலராக வாஷ் பண்ணிவிட்டு இந்த வண்டியை வந்து நம்ம கேரேஜுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெஸ்டோரேஷன் ஒர்க்குக்காக அனுப்பியிருந்தாங்க. கஸ்டமர் ரெக்வஸ்ட் படியே இந்த வண்டியை எல்லாமே ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கோம். ஒன்றும் அவங்க கேட்ட மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுதான் நம்மளோட ஒர்க்கு. ஸோ அப்படி இந்த வண்டியில் நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். எப்பவும் போல் ஃப்ரண்டில் 2 டயருமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கஸ்டமர் எனக்கு எம்ஆர்எஃப் டயர் வேண்டாம், எனக்கு வந்து சிஎட் பிராண்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சிஎட் பிராண்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி யூஸ்வலாக நம்ம பண்ணுற மாதிரி பிளாக் கலரு ஷைனிங் பிளாக் நம்ம இந்த வண்டிக்கு இன்ஜினுக்கு எல்லாத்துக்குமே ஷைனிங் பிளாக்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 2 ரிம்மு பற்றி பார்த்தீங்கன்னா 2 ரிம்முமே ஹீரோவோட பிராண்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். போல் நட்டு கிட்ட பொறுத்த அளவுக்கு புதுசு வாங்கி அதை நிக்கல் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசு ஒரு போல் நட்டு கிட்ட தான் ஒரு போல்டு தான் ஒரிஜினலில் வரும். ஸோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி தான் ஃபுல் கிட்ட அசம்பிள் பண்ணி நிக்கல் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வண்டிக்கு அசம்பிள் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஹேண்டில் பாரை பொறுத்த அளவுக்கு நம்ம கஸ்டமைஸ் ஹேண்டில் பார் தான் கஸ்டமர் கேட்டாங்க. ஏன்னா அவங்க நம்ம கேரேஜுக்கு வந்து விசிட் பண்ணும்போது நம்ம ஹேண்டில் பாரையும் ஒரிஜினல் ஹேண்டில் பாரையும் செக் பண்ணும்போது நம்ம ஹேண்டில் பார் அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தனால ஸோ அதே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட விருப்பத்துக்கே அது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வண்டி இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக இருந்தாலும் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் கிடையாது, ஒரு ட்ரம் பிரேக்குன்னு சொல்லலாம். ஸோ எதுக்காக ட்ரம் பிரேக்குனா கஸ்டமர் ஒரு வயசானவர் டிஸ்கெலாம் வேண்டாம், எனக்கு நார்மல் ஒரிஜினாலிட்டியாக இருக்கட்டும், கொஞ்சம் மாடிஃபிகேஷன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ வண்டியோட சாயிலும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாயலில் நீங்கள் ரெடி பண்ணுங்கன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரோட ரெக்வஸ்ட் படி தான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 2 டேங்கு சைடு சீல்டை பொறுத்த அளவுக்கு ஒரு பெராரி ரெட் கலர்னே சொல்லலாம். அந்த கலரில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் எதுவுமே ஸ்டிக்கர் கிடையாது, எல்லாமே ஹேண்ட் பெயிண்டிங். இந்த மாடலை பொறுத்த அளவுக்கு நிறைய இடத்துல நிறைய மாடல் பார்த்துருப்பீங்க. ஸோ இது நம்ம கேரேஜில் ஃபர்ஸ்ட் தடவை நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ அப்படியே டேங்க் மேலே பார்த்தீங்கன்னா எஸ்கேங்கிறது அவங்களோட ஃபேமிலியோட இனிஷியலு, அதுவுமே கேட்டாங்க, அழகாக கொடுத்துருக்கோம். ஸோ சீட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு 135 சீட்டு கேட்டிருந்தாங்க. டச் சீட்டு எனக்கு வேண்டாம், 100 சீட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து 135 சீட்டு வேணும் அப்படின்னாங்க. ஸோ 135 சீட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்பெட்டர் யூஸ் பண்ண முடியல, கார்பெட்டரும் நம்ம மாற்றிருக்கோம். ரீடு பால்பு புதுசு கொடுத்துருக்கோம். ரீடு பால்பை பொறுத்த அளவுக்கு 135 ரீடு பால்பு இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு பொழுதுல அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1900 ரூபாய் கிட்ட வருது. ஆக மொத்தம் ஒரு 2000 ரூபாய் நெருக்கி வந்துடும். ஸோ இந்த வண்டியில் ஆயில் பம்ப் ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஆயில் பம்ப் ஒர்க் ஆகலை. கஸ்டமர் எனக்கு நான் பெட்ரோல் போடும்போதே ஆயில் மிஸ் பண்ணிக்கிறேன் எங்கிட்ட சொன்னனால நாங்கள் இந்த வண்டிக்கு ஆயில் பம்ப் ஒர்க் பண்ண வைக்கல. அதுக்கு பதில் நாங்கள் சிங்கிள் கேபிள் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். க்ரட்ஸோட கேபிள், ஆசிலேட்டர் கேபிள் கொடுத்துருக்கோம். கைவலி இருக்கக்கூடாது, ஃப்ரீனஸாக இருக்கணுக்காக. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பம்பர் கேட்டாங்க கஸ்டமர். ஓடும்போது சப்போஸ் வண்டி கீழே விழும்போது எதுவுமே அடிப்படக்கூடாது அப்படின்காக பட்டர்ஃப்ளை பம்பர் கேட்டிருந்தாங்க. அழகாக அதுவுமே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கேட்டை பொறுத்த அளவுக்கு இந்த வண்டியிலே இருந்த கேட்டு, ஸோ நாங்கள் எடுத்து இது கொஞ்சம் பீட்டு வரணும் அப்படின்னு கேட்டனால கேட்டை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் தடவை நம்ம சென்னையில் நம்ம ட்ரை பண்ணது எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் எண்டில் நான் ப்ளே பண்ணுறேன் இந்த சவுண்டை. ஸோ இண்டிகேட்டரை பொறுத்த அளவுக்கு இண்டிகேட்டர் ஒரிஜினாலிட்டி இண்டிகேட்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 2 சுவிட்சு இருக்கும். இந்த 2 சுவிட்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்க்கிங்காக சுவிட்சு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீழே லைட்டு கேட்டிருந்தாங்க, அதுக்கு உண்டான சுவிட்சு இங்கே கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த கஸ்டமரு நம்மகிட்ட கேரேஜில் வண்டி கொடுக்கும்போதே ஒரு விஷயத்தை நோட் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க, டீட்டெயிலாக சொல்கிறீங்க, ஒர்க் பண்ணுறதும் எனக்கு காட்டுங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்குமே நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணும்போது என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோம் எல்லாத்தையுமே அந்த கஸ்டமருக்கு அனுப்பியிருந்தோம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா செயின் ப்ராக்கெட் புதுசு கொடுத்துருக்கோம். செயின் ப்ராக்கெட்னா செயின் கவரை நினச்சிக்காதீங்க, செயின் கார்டுமே கிடையாது. உள்ளே வர்ற செயின் ப்ராக்கெட், அதாவது இன்ஜினுக்கும் பேக் வீலுக்கும் கனெக்ட் ஆகிற செயின் ப்ராக்கெட், நியூ செயின் ப்ராக்கெட் தான் நம்ம இந்த வண்டிக்கு அசம்பிள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கியர் லிவர் செட்டு புதுசு கொடுத்துருக்கோம். மேக்னெட்டை பொறுத்த அளவுக்கு மேக்னெட்டில் ஹெட்லைட்டோட பவருக்காகவே வைனிங் பண்ணியிருக்கோம். ஸோ மோனோகிராம் கிட் எல்லாமே புதுசு வாங்கி அசம்பிள் பண்ணியிருக்கோம். எதுவுமே லோக்கல் கிடையாது, எல்லாமே
ஒரிஜினல் பிராண்ட் இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டிக்கு மெயினாக பவர் பாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். பவர் பாஸ் சில வண்டியில் 135ல இருக்காது. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். பவர் பாஸ் இல்லாத வண்டியில் நிறைய பேர் கமெண்டில் கேட்குறது எதுக்கு பவர் பாஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பவர் பாஸை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல விஷயத்த எனர்ஜி இண்டேஷன் பவர் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தமே. ஸோ நீங்கள் வந்து பவர் பாஸ் போடாமல் இருக்கிற காரணம் என்னென்னா டைரெக்டாக இன்ஜினோட கம்ப்ரஸர் இன்னும் பூஸ்டாக இருக்கணுக்காக நம்ம சில வண்டியில் நம்ம கொடுக்கறதில்ல பர்ஃபார்மன்ஸ்க்காக வரும்போது. ஸோ இந்த வண்டியில் ஃப்ரண்ட் நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஹெட்லைட்டுமே எக்ஸல் சூப்பரோட ஹெட்லைட்டு இந்த வண்டி கேட்டிருந்தாங்க. அதுவுமே அழகாக கொடுத்துருக்கோம். அடுத்து நிறைய பேர் எங்கள் காலை எடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்புறம் நான் தொடர்ந்து கால் பண்ணுறேன் நீங்கள் எடுக்க முடியல அப்படின்றீங்க. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 1000 கால்னாலும் சேல்ஸாக உள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கேட்டு கால் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம வந்து ஒரு 100 கால் வருது, ஒரு 150 கால் வருதுன்னா அதில் கம்பல்சரி ஒரு 50 கால் சேல்ஸ்ன்னு கேட்டு கால் பண்ணுறதுனால நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேல்ஸான்னு கேட்கும்போது ஸோ நம்ம ஒர்க்கை பார்ப்போமா, ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவோமா. ஒரு கால் அப்படி வந்துச்சுன்னா ஒரு கால் ஏதாவது ஒரு ஒர்க்கை கேட்டு வந்தாங்கன்னா நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு 10 கால் வருதுன்னா 10 காலுமே சேல்ஸான்னு கேட்கும்போது என்ன பண்ண முடியும், நம்மளால் அடுத்த கால் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது. நீங்கள் என்னோட பொசிஷனில் இருந்தாலும் அதுதான் ரீசன். அதனால தான் நம்ம ஃபோன் ஒர்க் இருக்கும்போது நம்ம எடுக்கலை. அப்படியே ஏன்டா இங்கிட்டு வந்துடுறா. முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு வாய்ஸ் எஸ்எம்எஸ் மட்டும் நீங்கள் அனுப்புங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வாய்ஸ் ரெக்கார்டை கேட்டுட்டு திரும்பி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவேன். நல்லா நான் கால் பண்ணேன்னா நான் கால் பண்ணிவிடுவேன். ஸோ இமெயிலு நான் இதுக்கு அடுத்து யார் காலையும் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு வாய்ஸ் எஸ்எம்எஸ் மட்டும் போடுங்க. கான்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைப் பண்ணாதீங்க. நான் திருப்பி டைப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் ஆகும். நீங்கள் எனக்கு டைரெக்டாக வாய்ஸ் எஸ்எம்எஸ் அனுப்பிட்டீங்கன்னா நான் அதை செக் பண்ணிவிட்டு திரும்பி உங்களுக்கு வாய்ஸ் எஸ்எம்எஸ் அனுப்பிடுவேன். ஸோ மறக்காமல் இந்த வண்டி எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங் இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அண்ணனோட வண்டி தான். அண்ணன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாமக்கல்லேருந்து இந்த வண்டியை ரெஸ்டோரேஷன் ஒர்க்குக்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அண்ணா சொல்லுங்கண்ணா, நீங்கள் கொடுக்கும்போது ஒரு ஸ்கிராப் கண்டிஷனில் இருந்துச்சு, இப்போ எப்படின்னா இருக்குது வண்டி? நான் கொடுத்ததை விட இப்போ எனக்கு 200% திருப்தி. ஓகேண்ணா. ஓகே, நான் கொடுத்த வண்டிக்கும் இப்போ நான் எடுத்து போகிற வண்டிக்கும் வேறு லெவலு. எனக்கு 100% விட 200% மன திருப்தி. வண்டி ஃபஸ்ட்டு ஓட்டி பார்த்தீங்களா? ஓட்டி பார்த்தேன். ஏன்னா அந்த பீப் சவுண்டு வண்டியுடைய, அதை நான் நைட்டே சொல்லிட்டேன், வண்டியுடைய தரமே வேறையாச்சு. ஏன்னா ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்ணி வண்டியை ஓட்டி பார்த்துட்டு தான் இன்றைக்கி டெலிவரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ சொல்லுங்கள். ஏன்னா வண்டி அந்தந்த வண்டி செய்யறதுன்னு ஒருத்தர் இருக்காங்க. எமகானா அருள் போஸுங்கிற நேம் கண்டிப்பாக நிற்கும். கண்டிப்பாண்ணா. தரமாக செஞ்சுருக்கீங்க, எனக்கு திருப்தி. ஓகேண்ணா. ஸோ ஓட்டி பாருங்க. சரியா, எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கண்ணா, நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ரெஸ்டோரேஷன் ஒர்க்குனா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாம். தேங்க்யூ ஆல், கீப் சப்போர்ட்டிங்.